ஓகே கைஸ், நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு வந்து இன்றைக்கி ஒர்க் ஆஃப். ஸோ நமக்கு ஒர்க் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம சிட்டியை ஒரு ரவுண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். ஷாப்பிங் போகலான்னு வந்தோம். நம்ம வந்து ஷாப்பிங் போகிறதுக்கான லொக்கேஷன் தேடிட்டு இருந்தோம். இந்த வந்துருச்சு. இங்கே தான் இருக்குது ஆக்சுவலாக. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎல் செம்பாக்கா 1. ஓகே. வாவ், இதுதாங்க ஷாப்பிங் பண்ணுறது. இப்படி தான் ஷாப்பிங் பண்ணுவீங்க. இது என்னன்னு தெரில. இது என்னது பார்க்க மார்ஷ்மெலோவில் ஏதோ போட்டு குத்தி வச்ச மாதிரி இருக்குது. இது வந்து 5 ருபீஸா? ஆமாம், 5 ருபீஸ் போல், 5 ஆர்பி போல். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது சாக்லேட். இது 10 போட்டிருக்கு. நம்ம சும்மா ரூபானே பேசிக்கலாம். இது என்ன இதுன்னு தெரில, நான் அப்புறமா கண்டுபிடிச்சி உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு எவ்வளோ, இந்த ரேட் அப்படிலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வச்சுருக்காங்க. இது என்ன நட்ஸ் போட்டு பிஸ்கட் என்னமோ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி, கோல்ட் காஃபி, பாட்டில் ஆஃப் காஃபி, கொரே கிரன். ஓகே. எனர்ஜி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் எனர்ஜி போட்டிருக்குங்க. இது வெறும் 5% தான் கொடுக்கும். இது 20, இது 30 கொடுக்குது. இது 30 தான் கொடுக்குது காஃபி குடித்தாலும். இது பார்த்திங்கன்னா எனர்ஜி பார். இது 65 இது கொடுக்குது எனர்ஜி. இது மீடியம் எனர்ஜி பாராம். இது 80 கொடுக்குது. இந்த கேக்கு எப்படிங்க, இந்த கேக்கு எப்படிங்க இவ்வளோ எனர்ஜி கொடுக்கும்? நம்ப முடியலையே. அதுக்கப்புறம் இது 80 கேலரிஸ் எனர்ஜி பாராம். 100 இது கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதானே. வாவ். அப்புறம் பார்த்திங்கன்னா இது இருக்குது கைஸ். அது பேர் என்னது, பவர் பேங்க். ஃபோன் சார்ஜ் இல்லை அதெல்லாம் வாங்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட அவ்வளோ காசு கிடையாது. அதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது போல். நல்லா தான் இருக்குது. நம்மக்கிட்ட வாங்க. இப்போ இந்த சொன்னேன்ல நான் ஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள். இது வந்து 12,000 இந்த ஃபோன். இது வந்து சாம்புங் S26. இது நம்ம ரியல் லைஃப்பில் இருக்கிற சாம்சங் மாதிரி தான் இருக்குது. சார்ஜ் ஸ்பீடு இவ்வளோ தான் இருக்கும். லோட் டைம்ஸ், பேட்ரி, அவ்வளோதானா? என்னங்க இது ஏஐ ஃபோனா? ஏஐ ஃபோன் அவ்வளோ ஒர்த்தே கிடையாது போல் கைஸ். 400 mAh, அப்புறம் 40 வாட்ஸ், அப்புறம் 0.75 செகண்ட்ஸ். இதுதான் கைஸ் வாங்கணும் நம்ம. இன்ஃபினோட்டா சொல்கிறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன ஃபோனுன்னு. ஓகே, இதுவும் அவ்வளோ ஒர்த்து கிடையாது. ஆனால் ஆமாம், ஒர்த்தே கிடையாது, சாரி. இவ்வளோ ஆனால் 2000 ருபீஸ் தான், அதனால் ஓகேவா இருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்கிறது வந்து சாம்சங் A12 இதான் வச்சுருக்கோம். நம்ம வந்து அடுத்து ஃபஸ்ட்டு வந்து வீட்டை கட்டிடணும் கைஸ். வீட்டை கட்டினதுக்கப்புறம் இந்த ஃபோன் வாங்கணும். இந்த ஃபோன் தான் வாங்கணும். நம்ம வாங்க போகிறோம், சீக்கிரமே வாங்கலாம். இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு என்ன வாங்கலாம்னு நினைக்கிறீங்க? நம்ம பட்ஜெட்டுக்கு 5 ரூபாதுலேருந்தே எடுத்துக்கலாம். அப்பப்போ தானே, நமக்கு கொஞ்சம் எனர்ஜி இருந்தால் போதும். 5 ரூபா இதை எடுத்துக்கலாம். ₹5 5000? 5000ன்றாம 4-5 வாங்கி போட்டுக்குவோம் கைஸ். அப்போ தான் நமக்கு எனர்ஜி தேவைப்படுறப்போ யூஸ் ஆகும். சாக்லேட் ஒன்று வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம வெளில வந்துடலாம். போதும், வாங்கினது போதும். ஓகே, நம்ம வந்து இப்போ சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சும்மா போகலாம். ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட இதை ஒன்று காட்டணும்னு நினச்சேன். இப்போது நம்ம வந்து நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணவே அவசியம் இல்லை. நம்மள்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்னன்னு தானே பார்க்குறீங்க? பாருங்கள். இப்படி குதிச்சு இவங்க மேலே ஏறி நின்றுக்கிட்டோன்னு வைங்களேன், இவங்களே நமக்கு ஊர் சுற்றி காட்டுவாங்க. நம்ம போலீஸ் வண்டி பண்ணி பாட்டுவோம். நில்லுப்பா. எப்படி போலீஸின்னு போட்டிருக்கு. கண்டிப்பாக இது வேறு ஏதோ ஒரு இதுதான். போ. பார்த்தீங்களா எப்படி போகிறோம் பாருங்கள். நம்ம இப்படியே ஊர் சுற்றி பார்க்கலாம் கைஸ். அந்த போலீஸ்காரங்களே நமக்கு ஊர் சுற்றி காட்டிடுவாங்க. பரவாயில்ல, என்னை விட நல்லா தான் வண்டி ஓட்டுறாங்க அவங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து ஓகே நல்லா இருக்கு கைஸ். என்னங்க இப்படிலாம் ஃபாலோ பண்ணுறாங்க ரூல்ஸை? அப்படி பார்த்தா இங்கே ஒன்றுமே இல்லையேங்க. நல்லா ரெட் லைட் போட்டால் கூட போக மாட்டேன். அவங்க என்னன்னா எல்லாத்துலேயும் போகிறாங்க. நல்லா இருக்குங்க அந்த வியூ. ஆஹா இந்த வீட்டை பாருங்க, பார்க்க கோயில் மாதிரி இருக்கு. க்ரீன் லைட் தாங்க போட்டிருக்காங்க. போங்க போங்க டக்குன்னு போங்க. ஐயோ இந்த ஆள் வேறு போனால் இந்த சொன்னேன்ல, இந்த ரகு அரைக்கால் ட்ரௌசர் போட்டு வந்துடுறானுங்க ஒரு 4 பேர் நடக்க விடாமல். இப்போயாவது போப்பா தம்பி. ஓ ரெட் லைட் இருக்கா, சாரிப்பா. நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வண்டி ஓட்டுங்க. ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்கு போகணும். ஆனால் நம்ம எங்கிட்ட போய்கிட்டு ஆக்சுவலாக இது எங்கே போகுது, இவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரில. இப்படி தான் போகிறாங்களா? இப்படி போனால் நம்ம வீட்டு பக்கம் வந்து இறங்கிக்கலாம். ஓ நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோம். எங்கிட்டோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உட்கார வச்சிடாம. அப்படி இல்லாமல் இருந்தால் சரிதான். எனர்ஜியே இல்லை கைஸ் நமக்கு சுத்தமாக. நம்ம இப்போ எனர்ஜி ஏற்றிக்கிட்டே ஆகணும். யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் க்ளோஸ். என்னங்க சாப்பிட்டா இப்படி தான் இருக்குது? இப்படி தான் இருக்குமா? என் காலை உடைச்சிட்டான். என்னங்க அந்த இடத்துல தொங்குறேன்? ஏன்டி என்னடி ஆச்சு? அவ்வளோதானா? நான் கூட பயந்துட்டேன். நம்ம ஷார்ட்கட்டில் போகலாம் கைஸ். இந்த மாதிரி லொக்கேஷன் அவங்க வந்து சொல்கிற இடத்துக்குலாம் அப்படி போனால் நம்ம குதிச்சு குதிச்சு போகலாம். எப்படே இது நல்லா இருக்கே, இப்படியே போகலாமா கைஸ்? இது சூப்பராக இருக்குது. சரி போதும், நமக்கு எனர்ஜி இல்லை. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா பை பாய். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.